வணக்கம். இன்னைக்கு தமிழ் கூட்டாஞ்சோறு சேனல்ல உளுந்தங்களி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கருப்பு உளுந்து, கருப்பட்டி, நல்லெண்ணெய் இதெல்லாம் சேர்க்கறதுனால இது இடுப்புக்கு ரொம்ப நல்ல வலு கொடுக்கும். முக்கியமா இந்த வயதுக்கு வந்த பெண்கள் இதை அடிக்கடி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த உளுந்தங்களிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முழு கருப்பு உளுந்து இது வந்து 1 கப் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உடைச்சது இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 கப்பு பச்சரிசி, அதிலே 2 ஏலக்காய், கருப்பட்டி. இந்த கருப்பட்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ உளுந்து எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அந்தளவு நம்ம கருப்பட்டி எடுத்துக்கணும். இதெல்லாம் அவங்கவுங்க சௌரியம், இனிப்புக்கு தகுந்த மாதிரி. நான் வந்து எவ்வளோ உளுந்து எடுத்துருக்கணும், எவ்வளோ அரிசி எடுத்துருக்கணும் அந்தளவு எடுத்துருக்கேன். இது வயசுக்கு வந்த பெண்களுக்கு நீங்கள் மாதம் இந்த உளுந்தங்களி பண்ணி கொடுத்தீங்கன்னா இடுப்பு வலி இதெல்லாம் இருக்காது. பெண்களுக்கு இடுப்பு நல்லா பலப்படும். அதுதான் இதோட முக்கியமான யூஸு. இதுக்கு வந்து 1 டீஸ்பூன், இதுக்கு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு எடுத்துருக்கிறேன். இது வந்து கொஞ்சம் இனிப்பை எடுத்து கொடுக்கும். தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து இதுக்கு முக்கியமாக நல்லெண்ணெய் தேவை. முதல்ல இந்த கருப்பட்டியை கரைச்சிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கருப்பட்டியை எடுத்து போட்டு வச்சுருக்கிறேன். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இந்த கருப்பட்டி நல்லா கரையட்டும். ஏன்னா இதில் வந்து கல், மண், தூசியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். அதுக்காக நல்லா ஃபஸ்ட்டு கரைச்சிடலாம். இது ஆயிட்டுருக்க சமயத்தில் நம்ம அந்த உளுந்தையும் அரிசியும் அரைக்கணும். இந்த உளுந்து அரிசியில் நல்லா கல் இல்லாமல் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இந்த உளுந்தை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். அரிசி, ஏலக்காய் இது 2யும் போட்டுக்கிறேன். இதை நல்லா ஃபைனாக அரைக்காமல், ரொம்ப தூளாக அரைக்காமல், ரவை பதத்தை விட ஜாஸ்தி தூளாக இருக்கணும். ஆனால் ரொம்ப மையாகவும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்சியில் அரைச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா ரவையை விட கொஞ்சம் நல்லா அரைச்சிருச்சு. ரொம்ப ஃபைனாக அரைக்கலை. இந்த அளவு சரியாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கருப்பட்டி நல்லா கரைச்சிட்ருக்கோம். தண்ணியில் ஊற்றி நல்லா கொதிச்சிட்ருக்குது. இன்னும் கொஞ்சம் கரையணும். இன்னும் கொஞ்சம் அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்குது. இதுக்கு இடையில நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, அந்த மாவு மிக்சியில் அரைச்சோம்ல, அந்த மாவை 2 கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம கழிக்கின்றப்ப கட்டி தட்டும். நம்ம கரைச்சி வச்சுட்டு பண்ணினோன்னா அது ஈஸியாக இருக்கும், கிண்டிக்கிட்டே இருக்கலாம். சிலர் வந்து பவுட்ரை டைரெக்டாக தண்ணியில் கொதிக்க வச்சு அப்படியே போடுவாங்க. அப்படி இருக்கப்போ கட்டி தட்ட வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி கரைச்சிக்கிட்டு போட்டுட்டோம்னா கட்டி தட்ட வாய்ப்பு கம்மி. கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கு எந்த பாகுபதமும் தேவையில்லை. இது நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும். நம்ம மண், கல் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம கரைக்கிறோம் சுடுதண்ணியில் போட்டு. இப்போ நான் அடுப்பில் உளுந்து, அரிசி தண்ணியில் கரைச்சி அந்த பாத்திரத்தில் வச்சுருந்தேன்ல, அதை அடுப்பில் ஏற்றிட்டேன். நல்லா இப்போது கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இதுக்கு வந்து நான் ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே வரணும். உளுந்து நல்லா வேகணும். கைவிட்டிங்கன்னா கட்டி தட்டிக்கும். இந்த கருப்பட்டி வந்து இந்த சமயத்தில் ஆறிட்டு இருக்குது, கரைச்சி வச்ச கருப்பட்டி. இப்போ இது நமக்கு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். சிலர் வந்து உளுந்து வறுத்து போடுவாங்க. அந்த வறுத்து போட்டால் அது வாசமாக ஒரு மாதிரி வாசம் அடிக்கும். அது வந்து அந்த காலத்தில் அப்படி வறுத்து போட்டுலாம் செய்ய மாட்டாங்க. இப்போது தான் வறுத்து போட்டு செய்கிறாங்க. அது ஒரு மாதிரி லட்டு ஸ்மெல் அடிக்கும். இது பச்சை வாசனை அடிக்கிற அந்த உளுந்தங்களி தான் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதோட கருப்பட்டியோடு சேர்த்து சாப்பிட்றப்போ. கருப்பட்டியை நான் வடிகட்டி வச்சுட்டேன். இது பாருங்கள் எவ்வளவு தூசி இருக்குன்னு. இப்போது அடுப்பில் வந்து இந்த களி அடுப்பில் இருக்க அந்த களியோட கிண்டிகிட்டு இருக்கோம் இல்லையா, அதில் இந்த கருப்பட்டி தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். இந்த கருப்பட்டி தண்ணியை போட்டுட்டு நல்லா கரைச்சிட்டேன். அதோட சேர்த்துட்டேன். இந்த தண்ணி ஊற்றுறப்ப நம்ம பார்த்து ஊற்றிக்கிறணும். 1/4 கப்புக்கு இப்போதைக்கு நான் கருப்பட்டி தண்ணி ஒரு 2 கப்பு, ஏற்கனவே நான் 2 கப்பு ஊற்றிருந்தேன், 4 கப்பு. இது அவங்கவுங்க வாங்குகிற உளுந்து அரிசிக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். கிண்டிகிட்டே இருங்க. பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா அப்படி கிண்டிகிட்டே இருக்கலாம். நல்லா அப்படி கிண்டிகிட்டே இருக்கிறப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த பபுள்ஸாக வரும். இந்த டைமில் நம்ம வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். இது நல்ல அல்வா பதத்துக்கு நல்லா சேர்ந்து வரணும். இடையில நம்ம அந்த நல்லெண்ணெய் இழுக்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் இதுக்கு செலவாகும். நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கிறது மரச்செக்கு நல்லெண்ணெய். நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ நல்லெண்ணெய் இழுத்துருச்சு. அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுக்கிட்டு, நான்ஸ்டிக்குங்கிறதுனால அது ஒட்டாது. நார்மல் பாத்திரத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப கவனமாக பண்ணணும், ஒட்டிக்கும். இப்போ இதோட வந்து நான் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போடுறேன். இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கும். அதனால இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றுற நல்லெண்ணெய் எல்லாம் அந்த கழி நல்லா இழுத்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். மொத்தமாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இந்த அரிசி ஏன் போடுறோன்னா, அந்த வெறும் உளுந்தாக இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்காது. அதுக்காக தான் அந்த அரிசி போடுறது. ஃபுல்லாக உளுந்து போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு 10 நிமிஷமாக நான் கிண்டிகிட்டே இருக்கிறேன் கைவிடாமல். இப்போது நம்ம கொஞ்சம் ஸ்லோவில், ஃப்ளேமை நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு, இது நான்ஸ்டிக்ங்கிறதுனால அடிப்பிடிக்காது, அதனால நான் கொஞ்சம் மூடி போடுறேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திரும்ப இடையில இடையில கிண்டி விட்டுக்கலாம். கையை தண்ணியில் நனைச்சிக்கிட்டு இதை தொட்டு பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒட்டாது. நீங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த நல்லா வெந்தது தெரியும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா நல்லா அல்வா மாதிரி நல்லா சுருண்டு வந்துருச்சு, சட்டியில் ஒட்டாமல். இது நான்ஸ்டிக்குங்கிறதுனால இல்லை, நீங்கள் நார்மல் பாத்திரத்தில் கிண்டினீங்கன்னா, கைவிடாமல் கிண்டிங்கன்னா கடைசியில் அது ஒட்டாது, நல்லா சுருண்டு வரும். அதான் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு இது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும். நன்றி, வணக்கம்.